காய்ஸ், இப்போ பாயாச ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல்ல வந்து வறுத்த சேமியா, ஒரு 50 கிராம் இருக்கும். அதாவது பாயாச சேமியா ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறோம் இல்லைங்களாம்மா? 50 கிராம் எடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம், அளவாக செய்கிறனால. நிறைய பேர் இல்லை, அதனால் வந்து இது அதிகமாகவும் நம்ம அது இன்றைக்கி சாப்பிட போகிறது கிடையாது. நம்ம வெளியில் போகிறோம், அதனால் நம்ம அளவாக செய்கிறோம். ஒரு 50 கிராம் சேமியா, பாயாச சேமியா கொஞ்சம் போல் நெய் ஊற்றி வறுக்கிறோம். இப்போ வறுத்த சேமியா, அதாவது பாயாச சேமியா கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துருக்குறோம். அது கூட என்ன செஞ்சுருக்கோம்னா, நம்ம கொஞ்சம் ஜவ்வரிசி சேர்த்து சூடு பண்ணுறோம். ஓகே. ஏன்னா அது சூடு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வேகும், மணமாகவும் இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் சூடு பண்ணி வறுக்கிறோம். சரி, தனித்தனியாக வறுக்க வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக நான் சேமியா கூட சேர்த்து வறுக்கிறேன். சேமியாவுக்கு வந்து இந்த மாதிரி பொன்னிறமாக வறுக்கணும். அப்போ தான் இந்த சேமியாவுக்கு பாயாசத்துக்கே வந்து ஒரு கலரை கொடுக்கும். அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த வெள்ளையாக இருந்துச்சுன்னா சேமியா பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. பாயாசம் குடிக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, என்னடா பச்சையாக சாப்பிட்ற மாதிரி தெரியும். அதனால் இந்த மாதிரி வறுத்து போட்டோம்னா நல்லாவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம அதை வறுக்கிறோம். அவ்வளோதாங்க, வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாயாசம் ஊற்றுறோம். பாயாசத்துக்கு தேவையான தண்ணி, இந்த ஜவ்வரிசியும் சேமியாவும் வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். அது கொதி வந்த பிறகு இதை போடலாம். அதாவது வறுத்த ஜவ்வரிசியும் பாயாச சேமியாவையும் அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் அது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். கொதி வந்துருச்சு, அதனால் நம்ம இப்போ இது வறுத்து வச்ச இதெல்லாம் பாயாச சேமியாவையும் ஜவ்வரிசியும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? அடி பிடிக்கும், அதனால் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அதாவது நார்மலாக இந்த அடுப்புக்கும் நம்ம கேஸில் சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது லைட்டாக வச்சாலே கொஞ்சம் அனல் கொஞ்சம் எச்சா தான் இருக்கும். அதனால தான் அடிக்கடி அம்மா வந்து கிண்டிகிட்டு இருக்கிறாங்க. அதை கிளறி விட்டாங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால தான் அந்த பார்த்துட்ருக்குறாங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்ப்போம். அதாவது எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்கும் அதிகமாக. அது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம பாயாசத்துக்கு ரெடி பண்ணுவோம். இது வெந்துருச்சுனாலே ஆல்மோஸ்ட் பாயாசம் ரெடியான மாதிரி தான். வேகிறது மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு டைம். ஒரு 10-15 நிமிஷத்தில் வெந்துடும். வேறு விட்டால் அடி பிடிச்சிரும், அதுக்காக கிளறி விட்டுட்டே இருக்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்படி நம்ம கிளறி விட்டோம்னா தான் அடி பிடிக்காமல் நல்லா வெந்து வரும். இந்த சேமியா கலர் கொடுக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும் பாயாசத்துக்கு. நம்ம போட்டு அப்படியே வறுக்காமல் போட்டோம்னா வெள்ளையாக இருக்கும், அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். சேமியா வந்து நம்ம கிச்சடி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சேமியா வந்து நல்லா வறுத்து தான் போட சொல்கிறீங்க. பண்ணி வச்சுருக்கோம். இந்த பாயாசத்துக்கு தேவையான ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் சர்க்கரை சேர்த்திருக்கோம். பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, பாயாசம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஊற்றுறோம். பாயசம் பால் பாயசம் இது சேமியா ஜவ்வரிசி போட்ட பால் பாயசம். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கான பால் ஊற்றிக்கலாம். இந்த அம்மா இந்த பாலை அங்கே மூடி வச்சுக்க. நம்ம இப்போ பால் டீ எல்லாம் குடிக்க போகிறதில்ல. இந்த அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்கு நம்ம குடிக்கிறோம். சரியாக இருக்கும். போதுமா? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எல்லோரும் எங்கே கோயிலுக்கு போனீங்களா, இல்லை வீட்டில் என்னென்ன சமைச்சிங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு, சாம்பார், அப்பளம், பொரியல், பாயாசம், பொங்கல். இதுதான் இன்றைக்கி எங்களோட ரெசிபி. மினி விளாகில் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். இதே மாதிரி எங்களோட சேனலுக்கு எப்போவும் முழு சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நிறை குறை எது இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல்ரெடி எங்களை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேல் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவும் கொடுங்க, இனிமேலும் கொடுங்க. மேலும் மேலும் நாங்கள் வளர்கிறதுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. எங்களோட சேனலை ரெகுலராக பாருங்கள். அடுத்தடுத்து நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்றதை நாங்கள் வீடியோவை கண்டிப்பாக போடுறோம். அடுத்தடுத்து இன்னும் நிறையா ட்ராவல் விளாக்லாம் கூட வரும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். லவ் யூ ஆல். அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். எதுக்கு இந்த கரண்டி வேணுமே? சேமியா பாயாசத்துக்காக முந்திரி பருப்பு வறுக்கணும் நம்ம. அது கொஞ்சம் போல் நெய், அதுக்கப்புறம் நம்ம இந்த பவுலில் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த முந்திரி பருப்பு அதை கூட போட்டுக்கலாம். அனல் கம்மியாக வச்சுருக்கோம், அதிகமாக எரியுங்கிறதுக்காக கம்மியாக வச்சுருக்கோம். இதை வறுத்து கொட்டிட்டோம்னா முடிஞ்சுது. ஆஃப் பண்ணி விடுறேன். அவ்வளோதான். அந்த முந்திரி பருப்பெல்லாம் நெய்யில் வறுத்து நம்ம இந்த பாயாசத்தில் கொட்டிட்டோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பாயாசம் என்ன அழகாக இருக்குது பாருங்கள்.